இப்போ இந்த மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு லைஃப் டைமில் அவங்க ஒரு நிர்கதியான இடத்துல போய் இந்த இடத்துல ஏதோ ஒரு இடையில அப்படி போயிடுறாங்க. அந்த மனசை கீழே போடும் பொழுது அந்த மனசு அதுவாக இயங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மனதினுடைய ஃப்ளோயிங் நேச்சர் வந்து முக்கியமான ஒரு இதை நமக்கு வந்து எல்லாருமே மனசு தான் எல்லாருக்கும் பிரதானமான ரோலாக இருக்குது. அந்த மனதினுடைய ஃப்ளோயிங் நேச்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் அது எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிடுது. நம்ம ஞானம், லிபரேஷன், முக்தி, மோட்சனையும் நம்ம ஜெனரலாக சொல்கிறோம். ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஞானம், லிபரேஷனுங்கிற வேர்டே கூட தேவையில்லை. நம்ம மனதினுடைய இயக்கம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணிடுவோம். இப்போ அந்த காலத்தில் என்னன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அடையிறதுக்காகத்தான் என்னன்னு சொன்னால் வீடு வாசலெல்லாம் திறந்து, மனைவி மக்கள் எல்லாம் திறந்து, காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு என்னெல்லாமோ தவம் பண்ணி என்னெல்லாமோ பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆனால் உண்மையிலே அதை போய் அதெல்லாம் வேஸ்ட். அது இதை நம்ம இது தெரியறதுக்கு நம்ம வேற எங்கேயே போக வேண்டிய அவசியம். நம்ம இருக்கிற இடத்துல எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம தெரிய வேண்டிய நம்முடைய மனசு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் எங்கேயோ போய் ஒளிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எங்கே இருக்கிறோமோ இருக்கிற இடத்துலேருந்தே நம்ம மனசை புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு ஆன்மீக தேடல் உள்ளவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஞானம், முக்தி, மோட்சம், இறைவன் அடைகிறது, ஞானத்தை அடைகிறது, ஆன்மாவை அடைகிறது, ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறதுங்கிற மாதிரி ஒரு லெவலில் போவாங்க. ஆனால் ஒரு சராசரி மனிதனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு சராசரி மனிதனை எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் ஒரு மனசில் வந்து ஒரு அமைதி வேணும், பிரச்சனையான இதெல்லாம் வரக்கூடாது, டென்ஷன் இருக்கக்கூடாது, கோப, பயம், வருத்தங்கள் இருக்கக்கூடாது, மனசு அமைதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். இந்த நிம்மதியை தேடி இவங்க முயற்சி பண்ணுவாங்க. வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள்ல இருந்து நாம் தப்பிச்சுக்கிடணும், பிரச்சனைகள் வந்து நம்ம தாக்கக்கூடாது, நாம் எல்லாத்தையுமே நிம்மதியாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறைக்கு போவாங்க. இப்போ நம்ம வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிரச்சனை நம்ம சாதாரண ஒரு சராசரி மனிதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வாழ்க்கை முழுசும் பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றதுன்னா என்ன, பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதும் ஒன்று தான். ஞானம், முக்தி, மோட்சம் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதும் ஒன்று தான். ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் காட்டுக்குள்ளே போய் இருந்து ஆன்மா, இறைவனே தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒன்று தான். நம்ம